காலையில இருந்து மதியம் வரைக்கும் நதிக்கரையில தான் விழுந்து கிடக்குற. உனக்கு இதுவரை இவ்வளவு மீன் தான் கிடைச்சதா? அப்துல்லா நான் சொன்னாரு, நதிக்கரைக்கு அந்த பக்கத்துல நிறைய மீன் கிடைக்குதா, போய் பாரு. ஒரு தடவையாவது முயற்சி பண்ணி பாரு. இங்க பாரு கலை, காலையில இருந்து நான் வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். கிடைக்கிற எல்லா மீனையும் உங்ககிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அது உனக்கு கம்மியா தெரியுது. என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியும். அதோட இந்த ராத்திரியிலலாம் அங்க என்னால போக முடியாது. நான் நாளைக்கு காலையில போய்க்கிறேன். என்னை நிம்மதியா சாப்பிட விட. தேவையில்லாம என்னை இப்படி தொந்தரவு பண்ணாத. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம இப்படி யோசிக்கிற? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமைக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும். ரொம்ப யோசிக்காத. போக போக எல்லாம் சரியாயிடும். சரியா? அப்புறம் நான் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டேன்னா அதை நல்லபடியா செஞ்சு முடிப்பேன். சரியா? தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ எவ்வளவு பொறுப்புள்ள மனுஷன்னு. வெறும் வாய் பேசுறதால மட்டும் வீட்ல அடுப்பு எரிஞ்சிராது. நான் போய் அங்க இங்கன்னு கையேந்திதான் பொழப்பு நடத்திட்டு இருக்க. பேசுற பேச்ச பாரு. இத்தனோண்டு மீனை வச்சு எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும்? கேக்குறல, அதான் எதுக்கும் லாய்க்கலன்னு நல்லாவே தெரியுதே. அதுக்கப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண? முதல்ல கிளம்பு, என் கண்ணிலே படாத. கலை, உனக்கு மூளை மழுங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆத்துல தண்ணி கம்மியாயிட்டே போகுது. அதனாலேயே மீன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மீனை பிடிச்சிக்கிட்டு உனக்கு வந்து கொடுத்துட்டு தானே இருக்கேன். ஆனா உனக்கு அதுவும் பத்தலைங்கிற. எனக்கு தெரியும் பஜார்ல மீனுக்கு கம்மியான விலை தான் கிடைக்குதுன்னு. எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருந்தோம். நீ சும்மா சும்மா என்னை பார்த்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க, என் மேல எரிஞ்சு விழுற, என்னை தேவையில்லாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. நீ என் நிலைமைய எப்பவுமே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்ல, நானே தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். எப்ப பாரு மீன் வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு பணம் வேணும்னு என்னை போட்டு தேவையில்லாம நீ தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்க. எனக்கு சாப்பாடு வேணாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. போ போ. மீன் மட்டும் கிடைக்கலனா இந்த பக்கமே வந்துடாத. வெறும் கையோட வந்துடவே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அப்புறம் உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். நான் கிளம்புறேன். உன் கூட இருக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. நான் மீன் பிடிக்காம இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். பாத்துக்க.
நிறைய மீன் இருக்கும், அங்கதான் போகணும். இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சிட்டு போயிட்ட அவளை அப்படியே அசத்திடணும். அப்பதான் அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பதான் மீன் எங்க இருக்கு, மீன் எங்க இருக்கு, மீனை பிடிச்சிருவா. இதெல்லாம் கேட்கறத அவ நிறுத்துவா. சரியான பைத்தியக்காரி. நாம முதல்ல இப்ப மீனை பிடிப்போம், அப்புறம் நாம மற்றதை பேசுவோம். சரி சரி, இங்கே தான் நிறைய மீன் இருக்கும். வடக்கு பக்கம் போகாதன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இது பெரிய புதையலாச்சே. நான் இதை விட போறதில்ல. பைத்தியக்காரத்தனமா எல்லாரும் பேசுறாங்க. கடவுளே, இது என்ன இவ்வளவு வீட்டா இருக்கு? அப்போ நிறைய மீன் கிடைச்சிருக்கும். வெளியே எடுத்து பார்த்தா தெரியும். தோ மீன் துடிக்குத. சரி, என்னன்னு பாப்போம். உண்மையிலேயே இங்க இருக்கிறது புதையல் தான். இனிமே நான் இங்க தினமும் வரப்போறேன். எக்கச்சக்கமா மீன் கிடைக்கும். எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்க.